வியூவர்ஸ் வெல்கம் சேனல் எக்ஸ்ப்ளோ மாமா. நாம இப்போ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நம்ம கேஎஃப்சி பக்கத்தில் இருக்கோம், ஒரு கொட்டியாகத்தில் இருக்கோம். இன்னைக்கு வந்து ஈசிஆரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. நம்ம அண்ணன் தம்பி எல்லாரும் தூக்கி போட்டு இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அது போகிற வழியை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்காங்க, போயிட்டு நம்ம அங்கே போய் பார்த்துட்டு என்ன எத்தனை ரெசார்ட் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்ரோபிள் ப்ரைஸில் இருக்குது, வேறு என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோவில் போகலாம். கமான். ஓட்டிங் போயிடலாம். நம்ம என்ன பண்ணோம் இல்ல என்ன பண்ணோம், யூமினோ பீச் ரெசார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் புக் பண்ணோம். பண்ணலையே அங்க பாருங்க, திரும்பி பாருங்க. பீச் பிரைவேட் பீச் இல்லை, இங்க ஃபுல்லா வந்து கடை எல்லாமே இருக்கு. பீச்சை ஒட்டி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கேரிக்கு ரொம்ப அதிகமாக சொல்றாங்க. 6000 ரூபாய் கேரிக்கு. பிரைவேட் பீச் இல்லை, அம்யூனிட்டிஸும் ஒன்றும் இல்லை. இது 5 feet தான் இருக்கா. இது அது ஸ்விம்மிங் பூலு நக்கல்யா அவனுக்கு. இன்னொரு கேம்ஸ் தான் சொல்லுங்க, செஸ்ஸு கேரம் போர்டு. செஸ்ஸு கேரம் போர்டு எல்லாரும் நாங்களே ஈஸியாக இருக்கும். நானும் இவனு கட்டில் படுத்து என்ன பண்ண போகிறோம். ப்ரைவசியாக இல்லை, ப்ரைவசியாக தான் நல்லா இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது பட்ஜெட் இது கூட ஓகே தான். டாரிஃப் வந்து கொஞ்சம் நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடை போய் என்ன தம்பி பட்ஜெட் தேடல். எனக்கு தெரிஞ்சு அண்ணன்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதில் படுத்துக்கலாம். நைட்டு நம்ம இங்கே போயிட்டு ஒரு 10,000 கொடுக்க அண்ணன் கிட்ட ஒரு 500,000 ஸ்பெண்ட் பண்ணோம்னா அங்கேயே தங்கிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக பீச்சில் இருந்துக்கலாம், படுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நம்ம டென்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்க இங்கே போடலாம். இங்கே வந்து கவர்மெண்ட் நமக்கு சப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பார்த்தீங்களா. மொத்தமாக படுத்திக்கலாம். இந்த இடத்துல ஒரு 20 மெம்பர்ஸ் மொத்தமாக வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக அந்த பாருங்க. நம்ம பெருசுங்க என்ஜாய் பண்ணிட்டு ஆமாம், ஃபுல் ஃபன்னு. ஃபுல் ஃபன் சண்டே ஆகுதுமா. ஆமாம், ஆமாம், புளியாட்டம். ஆமாம், தாயபாசு. அடுத்து நம்ம காலையில் எழுந்துச்சு சாமி கும்பிட்டு 10,000 கொடுக்கணும். சாமி மக்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. லொக்கேஷன் இங்கே வீடு, அதாவது அங்கே கேமு, அப்படியே பீச்சு, மறுபடியும் கேமு, பயங்கர என்ஜாய். பொறாம லைட்டா இல்லை, அது வீடு இல்லை, அதுவும் ரெசார்ட் தான். எது பூத் பங்களாவா? பூத் பங்களா இல்லை, ரெசார்ட் தான். நல்லா ஞாபகம் இருக்கு. அதுவும் ரெசார்ட் தான். இறக்கத்திலையும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. கடைசி வரையும் தேடிட்டே தான் நம்மளுக்கு. லாஸ்ட் வரையும் யார் சொன்னா? சரி, இந்த பக்கம் தான். அதான் இது ஃபுல்லாவே ரெசார்ட் தானே. ஆனால் யாருமே இல்லை. சார், ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா சார்? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது. என்னையும் சந்தேகப்படுறீங்க கொஞ்ச நேரத்துல. ஏங்க அடுத்த செல்ல யாரு சார்? நிக்கிறேங்க, 4 பேர் இங்க வந்து தங்கியிருக்கோம்.
ஸ்விம்மிங் பூல். ப்ரைவேட் பீச் திறக்கிறோம், பீச்சுக்கு உட்காடுறோம், ஃபுல்லாக குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அப்படியே உள்ளே வரோம், இதில் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன். நடந்துருச்சு. இல்லை மேடம், ஒரு ரூம் தான் யூஸ் பண்ணுவோம். பேச்சுலர் அவர் ஓகே. எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க. ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு, இத்தனை கிலோமீட்டர் ஆயா லென்த். 8,000 மேடம். ஒரே நிமிஷம் அண்ணா, எங்களுக்கு சும்மா ஒரு ரூம் கொடுத்தா போதும் மேடம். ஒரு ரூம் 2 ரூம். மேடம் பேசுகிறாங்க ஓனர். மொத்தம் ஃபுல் ப்ராப்பர்ட்டியாக தான் கொடுப்பாங்க. இல்லை புரியுது மேடம். நான் ஆல்ரெடி ஆப்போசிட்டில் ஒரு டைம் வந்து தங்கியிருக்கேன். இங்கே என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு நாள் நைட்டு மட்டும் வந்துட்டு போயிட்டேன் நான் உடனே. ஆப்போசிட்டில் அவர் பேர் நவீன். ரெகுலராக அவர்கிட்ட தான், அவங்க தான் ஃபேமிலியோட வந்து தங்குவோம். ஃபைனலாக எவ்வளோ பண்ணலாம்? 7 ரூபா. சரி 6 ரூபாய். கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி சொல்லுங்க மேடம். இப்போ நாங்கள் செக்கினே 1 மணிக்கு செக் பண்ணி பண்ணலாம் மேடம். அதான் வந்துருக்கோம். நாங்கள் காலையில் சீக்கிரம் போய்டுவோம் மேடம். சரி, உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா. 6 ரூபாய். அட மலக்குறங்க. செக்கினே 2 மணி தான்டா. மணி 3:30 தானடா ஆகுது. 3:30 போலாமே, பார்த்துட்டு தான் வரலாமே. அதை ஓயவை இதை விட நல்லா பாரு. அப்படி செட் ஆகலாம். இதுக்கு போயிடுவாங்க மகாபலிபுரம் போயிட்டு சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? வா, அப்படின்னா வீட்டுக்கு கூட போயிடலாம். வா, நீ ஃபர்ஸ்ட் வா. வீட்டுக்கு போகணும். கிடைக்கும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? கேட்குறீங்க எல்லாரும். 3 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு. 6,000 அதிகமான ஒரு நாள் ஸ்டே இது. நீ வெறும் 2,000 ரூபா போதும். நீங்க என்ன போட்டு நான் தரேன். எவ்வளோனா தரேன். ஐயோ, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களே. ஐயோ, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். டைம் வேஸ்ட் ஆயிட்டே போகுதுண்ணா. டைம் மூவ் ஆயிட்டே போகுது. சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டான். நான் சொல்றேன் கேள, போயிட்டு வரலாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? எந்த எத்தனை கிலோமீட்டர் பாருங்க கரெக்டா? 20. எவ்வளோ நேரம் காட்டுது பாருங்க. 25 minutes. 20 minutes. 10 minutes பா. இங்கேருந்தா 24 minutes. 24 minutes. ஒரு நாள் ட்ரிப்புக்கு இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான். போகிறோம், நைட் வரோம், கிளம்ப போகிறோம், எடுக்க போகிறேன்னு. இன்னும் 10 நாள் இவனை கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவான் அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரு? இவங்க மாவு அரைச்சி வைக்கணுமா, வண்டி எடுத்து காலையில ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணுமா. என்னடா இது, பூமரங்கெல்லாம் கூட்டு வந்து என் உயிரை அந்த மாதிரி யங் பூமர் தான். டேய் சண்முகம், மரியாதையா பேசு. பூமர் கீமர். என்னடா பண்றீங்க? ஐயோ சாமி, வேற. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷா இன்டர்நேஷனல் சொல்லி இங்கே வந்து ரெசார்ட் ஸ்பாடா இருக்குது, பீச்சு ஒட்டி இருக்குது, ரெசார்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நல்லா சூப்பராக கிடைக்கும். அப்படியே பீச் அங்கே இருக்கு. கிடைக்குமான்னு தெரியல. பீச்சை ஒட்டி ஒரு ரெசார்ட். நான் தாங்க மாட்டேன். பீச் எந்த பக்கம் இருக்கு, வழி எந்த பக்கம் வச்சுருக்காங்க. உள்ள யாராவது இருக்கணும். வெளியே புரிஞ்சு வைப்பாங்களா? என்னையா ரங்கா ஜோக் ஆடுறீங்க எல்லாரும்? நான் அந்த வீட்டில் தான் தங்குவேன். இங்கெல்லாம் தங்க மாட்டேன். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. பஜாக்குன்னு எழுதி எகிரி பிடிக்க வேண்டியதான்.
சரி 3 நாள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த ரெசார்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 2000 ரூம்ஸ் எல்லாம் ஓகே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக தான் இருக்குது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் இருக்குது. ரூஃப் டாப்பில் போய்ட்டு நீங்கள் எதாவது ஃபன் பண்ணணும்னா ஃபன் பண்ணலாம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் பீச் இருக்குது, ப்ரைவேட் பீச்சு. ஏதோ பசங்க சாப்பிட்றாங்க. என்ன இது அங்கே பார்த்துறான் அஜித் கூட வந்துருவாங்க அவங்க வீட்டில் மேலே.